முடியலடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே ஒன்ன விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. வர்ஷா, என்ன உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. என்னடி இது? யார் இந்த ரெண்டு பேரு? இவளுங்க ரெண்டு பேரும் தானே ஆத்தியை தொல்லை பண்றது. இவளுங்க தான். ஆமா, நீ வேற ஆபீஸ் தானே, இங்க என்ன பண்ற? அது என் இஷ்டம், உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அம்மா, இவ யார புதுசா இருக்கா? நான் இவளோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டு தானே. நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது யாரோட ஆபீஸ் ரூம் தெரியும்ல? தெரியுமே. என்ன இப்ப? நீங்க பாட்டுக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நேத்து பாஸ் வரல, அதனால தான் என்னன்னு கேட்டு போறதுக்காக வந்தோம். ஓ, அருணை பத்தி கேக்குறீங்களா? நேத்து எல்லாரும் முக்கியமான ஆளே வெளில போயிருந்தாங்க. என்ன நீ பாட்டுக்கு பாஸ் மரியாதையா எல்லாம் பேசுற? நாங்க அப்படிதான் பேசுவோம், உங்களுக்கு என்ன? என்ன நிக்கி சார லவ் பண்ற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்கீங்க? சேச்சே, அப்படிலாம் இல்லையே. வேற என்ன? அப்புறம் அந்த ஆர்த்தி அருண் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அதானே? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை தானே? ஓ, உங்களுக்கு நடந்த பாதி விஷயம் தெரியாதுல்ல? என்ன விஷயம் தெரியாது? ஆமா, அந்த சக்தி எங்க போனா? அவனையும் காணோம். அந்த ஆர்த்தி, நிக்கி சார், அவங்க யாரையுமே காணோம். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நேத்து சக்திக்கு கல்யாணம். என்ன கேட்டதும் வாயை பொளந்துட்டீங்க? என்ன, சக்திக்கு கல்யாணமா? ஹே, விடுடி ஃப்ரீயா. எப்படியும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாவே கிடைச்சிருக்க மாட்டா, விடு. ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் கிடைச்சிருக்காது. அது அவன் கவலைப்பட வேண்டிய விஷயம், நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எங்களுக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் இல்லாத பொண்ணு தான் கிடைச்சிருக்கோம். அதை வச்சுட்டு அவன் ஒன்றும் பண்ண போறதில்ல. இப்போதான் புரியுது ஆர்த்தி ஏன் உங்க மேல அவ்வளோ காண்டில் இருக்கான்னு. இந்த அளவுக்கு வாய் பேசினா யாருக்கானாலும் கோவம் தான் வரும். நீலாம் பேசவே கூடாது, இந்த ஆஃபீஸே கிடையாது, சரியா? நான் நினைச்ச உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ, அப்படியா? வருஷா பயமா இருக்கு. வருஷா, போயிடலாமா? அந்த பயம் இருக்கட்டும். அவ உண்மையாவே பயந்தா நினைச்சிங்களா? ஓ, எங்ககிட்டே திமுற. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. இவ்ளோ வாய் பேசுறீங்கல்ல, இந்த ஆபீஸ்ல நீங்க யாரு? நாங்க யாரா? இந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்றோம், சரியா? கடந்த 10 வருஷமா இங்க தான் இருக்கோம். ஆமா, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவ கண்டிப்பா விக்ரம லவ் பண்ணுவா. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆஃபீஸ்க்கே ஓனர் ஆகிடுவோம். ஆமாம், பிரீத்திக்கு அருண் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் எனக்கு விக்ரமாச்சு கிடைக்காம போயிடுவோம். எதுக்கு இப்படி காமெடி பண்ணுறங்க? யார் நீயே விக்ரம லவ் பண்ண போகிற? சரி சரி, தேவையில்லாமல் விக்ரம் பற்றி பேசாதீங்க. அப்புறம் அருணனா உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க, சரியா? அவரும் ஆர்த்தியும் லவ் பண்ணுறாங்க. அது எத்தனை நாளைக்கு தானே பார்க்க போகிறேன். எப்படியானா அந்த ஆர்த்தி பாதியே விட்டு போக போகிறா. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? சரிங்க சரிங்க, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. வர்ஷா, இவங்கிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாடி. சரி, ஃபர்ஸ்ட் வெளில போங்க. நீ யார் அதை சொல்றதுக்கு? நீ ஒன்றும் இந்த ஆஃபீஸ்ல எம்ப்ளாயி கூட கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் வெளில போங்க. யாருன்னே தெரியல, ரெண்டு பேரும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முடியாது. இரு, விக்ரம் சார் வரட்டும், போட்டு கொடுக்குறாங்க. தாராளமா போட்டு கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வழியில் நிக்கிறது? கொஞ்சம் தள்ளுங்க. விக்ரம் சார் தான், இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. விக்ரம் சார். என்ன வேணும்? சார், நேத்து நீங்க யாருமே ஆபீஸ்க்கு வரல, அதனால கேட்கலான்ட்டு வந்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓவரா பேசுறாங்க சார். ஓ, அப்படியா? என்ன பேசுனாங்க? சார், ஆக்சுவலா உங்களுக்கு பேர் நிற்கிறாள்ல, அவள் தான் சார் ஆர்த்தியோட ஃப்ரெண்டு அப்படின்ற பேர்ல இங்கே வந்து சுத்திட்டு இருக்கா. முதல்ல அவளை வெளில அனுப்புங்க சார். அவ மட்டும் இல்ல, அவ கூட இன்னொருத்தையும் வந்திருக்கா பாருங்க. சார், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இதே தான் சார் வேலை. பாருங்க, உங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு உங்களை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா சார், உங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்களே வந்து அதட்டுறாங்க, வெளில போன்றாங்க சார். சார், ஆர்த்தி வேணா உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவளோட ஃப்ரெண்டு இருக்கா பாருங்க, உங்க பேடி இருக்காளே, அவளாம் சரியானவ சார். ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. அது இல்லாம இந்த சக்திக்கு வேற நேற்று கல்யாணம் ஆச்சான். அதை வந்து இங்க சொல்லிட்டு இருக்காளுங்க, பெருசா பெரிய வீட்டு கல்யாணம் நடந்த மாதிரி. அவன் எப்படியோ ஒன்றும் அதை பண்ணதான் பிடிச்சிருப்பான். ஓ, அப்படியா? ஆமா சார்.
இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லப்போனால் ஆர்த்தி நிக்கியுமே நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் இருந்துக்கிட்டு? எனக்கு புரியுது, நிக்கி வந்து நிதி சாரை லவ் பண்ணுறா. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணுறது எதுவுமே சரியில்லை சார். ஆர்த்தி உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால தான் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் வேணாம் சார், நம்ம புதுசாக நியூ எம்ப்ளாயிஸ்லாம் எடுத்துக்கலாம். போதும், வாயை மூடுறீங்களா? சார் புரியுது புரியுது. நாங்கள் ஆர்த்தி நிக்கியை பற்றி பேசல. ஃபர்ஸ்ட் உங்கள் பிடி பக்கம் இருக்காங்களா அந்த 2 பேரையும் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இந்த ஆஃபீஸே கிடையாது சார். ஓ அப்படியா? ஆமாம் சார், ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க சார். நிறுத்துங்கன்னு சொன்னேன். வர்ஷா என்னோட ஃபியான்சி. என்ன சொன்னீங்க? ஆமா, வர்ஷா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்புறம் பக்கத்துல நிக்கிறாங்களே, அவங்க பேரு ஸ்ரீநிதி. அவ யார் தெரியுமா? யாரு சார் அவங்க? நிதிஷோட அண்ணனோட ஒய்ஃப். என்ன? அதுவும் இல்லாம ஸ்ரீயோட அப்பா பெரிய பிசினஸ்மேன். அவரோட அப்பாவும் நிதிஷோட அப்பாவும் பார்ட்னர்ஸ். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அவன் நினைச்சானா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயோ, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு உங்களை ஏதாச்சும் பண்ணணும். வேற வழியில நியூ எம்ப்ளாயிஸ் எடுத்து தான் ஆகணும் உங்களை தூக்கிட்டு. விக்ரம் வேண்டா விடு. ஏய் நீ சும்மா இரு. உன்னை பத்தி என்கிட்ட பேசுவாங்க, நான் அமைதியா இருக்கணுமா? அட விக்ரம் விடுங்க. அப்படி விட்டு விட்டு தான் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறாங்க தெரியல. விக்ரம் ப்ளீஸ் டா, சொல்றது கேளு, வேண்டாம். சரி இப்போ எதுக்கு விக்ரம் இங்க வந்திருக்க? ஃபைல் எடுக்க தான் வந்தேன். வந்து பார்த்தா தானே தெரியுது இங்க என்ன நடக்குதுன்னு. சரி நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு வாட்டி யாரையாச்சும் தப்பா பேசுனதை பார்த்தேன், அன்னையோட உங்க வேலை அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே சார். வர்ஷா எதா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க வரோம். சரிடா விக்ரம், நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ மீட்டிங்கை மட்டும் நல்லா அட்டன் பண்ணு, சரியா? முக்கியமான மீட்டிங் சொன்னீங்கல்ல? ஆமா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி பார்த்துக்கோங்க. விக்ரமோட ஃபியான்சியா? ஆமா. என்ன இப்போ உங்களுக்கு? இப்போ கூட நாங்கள் நினச்சா நீங்கள் பேசினதெல்லாம் சொல்லியிருக்க முடியும். எங்களுக்கு ஒன்றும் அப்படி சொல்லணுன்ற அவசியமே இல்லை, சரியா? கொஞ்சமாச்சும் திருந்தி வாழ பாருங்க, கிளம்புங்க. என்னதான் நடக்குதுங்க? ஏய், உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். எப்பயும் என் நிலைமை இப்படியே இருந்துடாது. சரி சரி கிளம்பு. ஏய் வாடி போலாம். எதுக்கு இங்கே வாய போல் நிற்கிற? அப்பா, எப்படிதான் ஆத்தி உங்களெல்லாம் சமாளிக்கிறாளோ தெரியலடி. ஆள் பார்க்க டீசெண்டாக தான் இருக்காளுங்க, பேசுறது தான் சரியில்லை. சரி விடு, நமக்கு எதுக்கு? ஏண்டி உன்ட்ட எவ்வளவு நேரமா டீ கேட்கறேன், ஒரு டீ வச்சு தர மாட்டியா? நல்லா கேளு. இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச காலத்துக்கும் உனக்கு டீ போட்டு கொடுத்தே போயிட மாட்டேன் ஆயுசு. என்னடி நீ இப்படி சகிச்சுக்கிற? ஏங்க எனக்கு என்னன்னு தெரியல, இந்த சின்ன பராண்டி இருக்காங்க, அவனை பார்க்கணும் போலே இருக்கு. அந்த பையன் ஏங்க வரவே மாட்டேங்கிறான்? என்ன ஃபோன் பண்ணி பேசாண்டி? ஃபோன் பண்ணா எடுத்துட்டு தான். நீங்க வேற, நானும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ அந்த ஆத்தி பிள்ளை தான் அப்பப்போ பேசும், அவ்வளோதான். டே மச்சான், இந்த வீடு தான்டா, இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்து. ஏய் அங்க பாரு, நம்ம வீட்டுக்கு அந்த கார் வருது. நம்ம வீட்டுக்கு யாருங்க வர போறா? ஏய் நிக்கி, பாட்டி நீங்களா? ஏய் பாட்டியே, வாங்கடி வாங்க. என்ன அதிசயமா இருக்கு? என்ன பாட்டி, உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஏய் தாத்தா. இப்பதான் உங்களை பத்தி இவ பேசிட்டு இருந்தா, நீங்களே வந்துட்டீங்க. ஓ, எங்களை அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா? உங்களை யாரையும் மிஸ் பண்ண? எங்க என் பேரன்? உன் பேரன் தானே வருவான், இப்போ வருவான் பாரு. ஏய் அது சரி, யார் இந்த 2 பசங்க? ஏய் இவளுங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா நீ அவ்வளோ சீக்கிரமாவா? சீக்கிரம் பண்ணிக்கோங்கடி, இல்லைன்னா அப்புறம் என்னோட வயசுல பண்ணிக்க போறீங்க. ஐயோ, உன் வயசுல பண்ணி? ஏய் யாருடி இந்த 2 பசங்க? சரி பாட்டி, உண்மையே சொல்லு, இந்த 2 பசங்க அழகா இருக்கானுங்களா? என் புருஷன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கானுங்க. கொழுப்பு தான் பாட்டி உனக்கு. ஏய் சொல்லுங்கடி, யாருடி அந்த 2 பசங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன உன் மண்டை இவ்வளோ கன்றாம்பியா இருக்கு? அட பாட்டி, தான் ஸ்டைல். என்ன ஸ்டைலு டூயிலன்ட்டு போடி. பாட்டி நீ மாறவே இல்லை பாட்டி. தாத்தா நீ சொல்லு தாத்தா, நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு என்னடிமா, நீ அழகா இருக்க. அவ கிடக்க உங்க பாட்டி தான் கொஞ்சம் ஓல்ட் ஆச்சு. ஆமா ஆமா, இவர் யூத்து. என்னடா மச்சான், இவளுங்க நம்மள கண்டுக்கவே இல்ல. பாரு என்ன வாய் கிழிக்கிறாளுங்கன்னு. நம்ம கிட்ட தான் அப்படி அப்போ இது மாதிரி பேசுறாளுங்க. இந்த நிக்கி இருக்கா பேரு, என்ன நிதிஷன் கூப்பிடுறதுக்கே அவளுக்கு இத்தனை நாள் ஆச்சுடா. எல்லாம் நல்ல வாய் தான்டா, நம்ம கிட்ட தான் அப்பப்ப இது பண்றது. சரி அதை விடு பாட்டி, இப்படி பக்கம் நிக்கிற 2 பசங்க ஓகேவா? ஏய் எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த 2 பசங்களை எவனோ ஒருத்தவனா ஆர்த்தியோட ஆளு போல. ஆமா, தான் ஹைட்டா நிக்கிறான் பாரு, அவன் தான். நல்லா இருக்கானா? ஏய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்களாடி? சேச்சே, அவ்வளோ சீக்கிரத்துல பண்ணிடுவோமா? அப்புறம் அந்த அண்ணாக்கு பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான்ல, அவன் என்னோட ஆள். நல்லா இருக்கானா? அழகா இருக்கானுங்கடி. இந்த 2 பேரா நீங்களும் கூப்பிடு.
டே அண்ணா அருண் வாங்க இங்க. என்னடி பேரை சொல்லி கூப்பிடுற? ஏன் நீ மட்டும் எங்க தாத்தாவை பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லையா? அப்படி கேளுமா அவங்கள. ஹாய் பாட்டி தாத்தா. வணக்கம் பாட்டி தாத்தா. பரவாயில்லையே, நல்ல பயனுள்ளா தான் இருக்கானுங்க. என்ன பாட்டி ஓகேவா? நல்லா தான் இருக்கானுங்க. ஆனா என்ன அவனுங்க நினைச்சாதான் பாவமா இருக்கு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இவளுங்க நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க மாத்திடுறோம். என்ன டே பேராண்டி கரெக்டா சொன்னாடா. இவளுங்க வேணாம், சரியான வாயாடிங்க. இவளுங்கலாம் வகுது தள்ளு. பாட்டி நான் உனக்கு சூப்பர் படம் பார்த்து சொல்றேன். ஏய் கிழவி, என்னடி பாவம், இவனுங்களே நல்ல பசங்களா இருக்கானுங்க. உங்களை கட்டிக்கிட்டு சாவறதுக்கா? அப்படியா, சரி நாங்களும் தாத்தாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அப்பா இப்பதாம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு டீயை கூட வச்சு தர மாட்டேங்கிறா. பாட்டி அடியே எப்போ பார்த்தாலும் டீனா ஏதோ ஒரு நாளைக்கு 2 தடவை குடிச்சா பரவாயில்ல, சரி 3 தடவை காலையில சாயந்தரம் மத்தியானம் நைட்டுன்னு குடிச்சிக்கிட்டே இருக்காண்டி. ஆமா பாட்டி தாத்தா போட்டு கொடு. ஏய் பண்றது நீங்களே தான் பேசிட்டீங்க. எங்க என்னோட பேராண்டியை காணோம். உன் பேராண்டியா? அவனே பயந்துட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்ல, நல்ல விஷயம்தான். ஆனா நீ தான் எப்படி எடுத்துப்பனே தெரியல. ஏய் என்னடி சொல்றீங்க? ஏப்பா அவனுக்கு என்னாச்சு? நல்ல விஷயம் தான் தாத்தா. ஆமா, நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. அவன் இப்ப வந்திருக்கானா இல்லையா? டேய் சக்தி வா வெளில. அது யாரு அந்த பொண்ணு? டேய் யார் அந்த பிள்ளை? பாட்டி மன்னிச்சிருங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். என்ன கல்யாணமே முடிஞ்சிடுச்சா?